பிரபஞ்சத்துக்கும் நமக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்க போறோம். இப்ப நாம என்ன செய்யறோம்? இங்க இருக்கிறோம், பூமிக்கு மேல இருக்கிறோம். பட் இருந்தாலும் பிரபஞ்சத்துல தானே இருக்கிறோம். பிரபஞ்சத்துல இருக்கிறோங்கிற ஒரு உணர்வு யாருக்காவது இருக்கா? அதை நாம இப்ப கொண்டு வர போறோம். அப்ப என்ன செய்யறோம்னா, முதல்ல உடலை நல்லா வாட்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட்ல என்டையர் பாடியை வாட்ச் பண்ணணும். கண்களை மூடிட்டு நம்ம உடலையே வாட்ச் பண்ணணும். இந்த உடலை வாட்ச் பண்றதுக்கு என்ன செய்யலாம்னா, முதல்ல மூச்சு இழுத்துட்டே மூலாதாரத்திலிருந்து துரியத்துக்கு வரணும். மூச்சு விட்டுட்டே துரியத்திலிருந்து மூலாதாரம் வரணும். இப்படி ஒரு 10 முறை செய்யுங்க. செய்து முடிச்ச பிறகு இந்த மூலாதாரத்துக்கும் துரியத்துக்கும் இடையில சுழுமுனை வந்துடும், கம்பி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? மூச்சு இழுத்துட்டே இந்த சுழுமுனை மைண்ட் அப்படியே பாடி வரைக்கும் விரிக்கணும். திருப்பி மூச்சு விட்டுட்டே சுழுமுனை வரைக்கும் விடுங்கணும். திருப்பி மூச்சு இழுத்துட்டே பாடி வரைக்கும் விரியணும். அப்படியே உடம்பே பாருங்க. பார்த்துட்ட பிறகு என்ன செய்யணும்? இப்போ பிரபஞ்சத்துல விரியணும். இந்த பிரபஞ்சத்துல விரியறதுக்கு இந்த சுழுமுனையிலிருந்து மூச்சு இழுத்துட்டு அப்படியே வெளியே போங்க. பிரபஞ்சத்துல போறோம். அப்படியே போய் 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 சக்திகளை வரைக்கும் விரிஞ்சிடணும். மூச்சு விட்டுட்டே உடலுக்கு வரணும். மூச்சு இழுத்துட்டே பிரபஞ்சத்துக்கு போகணும். இப்படியே போய் போய் வந்து 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 கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செய்திட்ட பிறகு நம்ம பாடி இந்த பிரபஞ்சத்துல மிதக்கிற மாதிரி தெரியும். அப்ப என்ன செய்யணும்? மைண்ட் அப்படியே பிரபஞ்சத்துல விரிச்சிட்டு லேசா அங்க இருந்து உங்க உடம்ப பார்க்கணும். எங்க இருந்து? பிரபஞ்சத்துல விரிஞ்சு நின்று அந்த எண்டுல இருந்து உங்க உடம்ப பார்த்தா நீங்க சமணம் போட்டு உட்காந்துருப்பீங்க. சிலருக்கு தெரியலாம், சிலருக்கு ஒரு உணர்வாவே இருக்கலாம், சிலருக்கு தெரியாம கூட போலாம், கற்பனையா கூட இருக்கலாம். எது எப்படி இருக்கோ அப்படியே இருந்துருங்க. இந்த பிரபஞ்சம் வரைக்கும் அப்படியே விரிஞ்சிட்டு திருப்பி பாடி வரைக்கும் வந்துட்டு அந்த பிரபஞ்ச விரிதல் இருக்கு இல்லையா, அதுல அப்படியே படுத்தணும். ஜஸ்ட் வேற ஒண்ணும் இல்லை, அப்படியே படுத்துட்டா போதும். அப்படி படுத்துட்டோம்னா நம்ம பாடி அப்படியே ஃப்ளோட் ஆயிடும். காலையில எந்திரிக்கும் போது இந்த பாடி நாம சாதாரணமா எந்திரிக்கும் போது என்ன செய்வோம்? இங்க உருண்டு படுப்போம், அங்க உருண்டு படுப்போம். ஐயோ டைம் ஆகி போச்சுன்னு போர்வையத்துக்கு மூடிடுவோம். சேஷ்டையெல்லாம் பண்றோமா இல்லையா? இல்லையா? அதே மாதிரி இல்லாம யாரோ தட்டி எழுப்புறது மாதிரி ஒரு ஃபெதர் மாதிரி அப்படி எந்திரிச்சிடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தூங்கும் போதுதான் உடல்ல இருக்கக்கூடிய சிற்றறைகளுக்கு போதிய ஜீவகாந்தம் வரும். நம்ம தூக்கத்தின் போது என்ன நடக்குதுன்னா, உயிர்ல இருந்து வரக்கூடிய ஜீவகாந்தம் பகல்ல இந்த உடல்ல நாம என்னென்ன சீர்கேடு செய்து வச்சோமோ அந்த சீர்கேடெல்லாம் சமப்படுத்தும். இப்படி சமப்படுத்தி வர்றதுக்கு ரொம்ப உடலால உழைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு 6 மணில இருந்து 8 மணி வரை தேவைப்படும். மனசால உழைக்கிறவங்களுக்கு 5ல இருந்து 6 மணி 7 மணி வரைக்கும் தேவைப்படும். தியானம் பண்றவங்களுக்கு 4 மணி நேரம் போதும். என்றாலும் 4 மணி நேரம் உடலுக்கு ஓய்வு தேவை. இந்த தேவை எதுக்காகனா, நம்முடைய பாடியிலிருந்து ஜீவகாந்தம் வெளியில போய் தானே இந்த உலகத்தை நாம அனுபவிக்கிறோம், கண்ணால பாக்குறோம். நீங்க போனீங்க, சப்பாத்தி சாப்பிட்டீங்க. சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு உங்க ஆக்ஷன் என்னன்னு பார்த்தா கண் பாக்குது. அப்ப கண் மூலமா கொஞ்சம் ஜீவகாந்தம் செலவாகுது. மூக்கு அதனுடைய வாசனை இழுக்குது. அப்ப மூக்குல இருக்கக்கூடிய செல்ஸ் வழியா வெளியில வருது. சரியா? அதுக்கப்புறம் உங்க மைண்ட் அத ருசிய ரசிக்குது, நாக்கு ரசிக்குது. அப்ப உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள் மட்டும் இல்லாம நம்முடைய மைண்டும் அங்க ஒர்க் பண்றதுனால உடல்ல இருக்கக்கூடிய சிற்றறையும் மூளையில இருக்கக்கூடிய சிற்றறைகளும் கொஞ்சம் 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 அப்படியே லைன் மாறி இருக்கும். இந்த லைன் எல்லாம் சரி பண்ணிடும் தூக்கத்துல. அதுல பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய காந்த சக்தி பியூர் எனர்ஜி, சுத்த எனர்ஜி. அதுதான் நாம இப்ப துரியாதீத தவம் செய்யும் போது என்ன செய்தோம்? பொதுவா துரியாதீதம் செய்யும் போது நீங்க சக்திகளம்னு சொன்னா உங்களுக்கு என்ன நினைவு வரும்?
நட்சத்திரங்கள் வருமா இல்லையா? நட்சத்திரங்கள் தெரியுமா இல்லையா? உண்மையிலேயே சக்திகளங்கிறது நட்சத்திரம் இல்லை. சக்திகளங்கிறது சக்தியினுடைய களம். நட்சத்திரங்களுக்கு இடையில, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இடையில என்ன இருக்கு? ஸ்பேஸ் இருக்குது இல்லையா? அந்த ஸ்பேஸ்ல என்ன இருக்கு? விண்துகள் இருக்குது இல்லையா? அந்த விண்துகள்ல இருந்து என்ன வரும்? காந்தம் வருமா இல்லையா? அந்த காந்தம் தான் இந்த பிரபஞ்சம் முழுமையும். இப்போ கடல்ல தண்ணி இருக்கு. இந்த கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி பூமியில 73% இந்த கடல் தண்ணி இருக்கு. மேல அலையா இருக்கிறதுல இருந்து அடிப்பகுதி வரைக்கும் எங்கேயாவது தண்ணி இல்லாத இடத்த பார்க்க முடியுமா நீங்க? இல்லையா? அது டெப்தா இருக்கு, நீளமா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்தை அப்படியே நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா, பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிறது கடல்ல சமுத்திரம் எப்படி இருக்குதோ, சமுத்திரத்துல கடல் தண்ணி எப்படி இருக்குதோ, அதே போல இந்த பிரபஞ்சம் முழுமையும் காந்தக்களம் இருக்கு. இந்த காந்தக்களம் பரிசுத்த காந்தக்களமா இருக்கும், பியூர் எனர்ஜில. பூமிக்கு மேல இருக்கக்கூடிய காந்தக்களம் மட்டும் மனிதன் அதை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணி நாம வச்சிருக்கிறோம். பூமிக்கு மேல் பரப்புல இருக்கக்கூடிய காந்தக்களத்தை மட்டும் நாம ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கக்கூடிய காந்தக்களத்தோட நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காந்த சக்தி தான் உங்க உடம்புல ஊடுருவி போயிட்டு இருக்கும். இப்போ இந்த நிஷ்டையில நாம என்ன செய்யறோம்னா, பியூர் எனர்ஜியில நம்ம மைண்டை கொண்டு போய் அந்த எனர்ஜியை நம்ம இன்வோக் பண்ணி அதுல நாம் மிதக்கும் போது அந்த காந்த சக்தி நமக்குள்ள ஊடுருவி எங்கெங்க எந்தெந்த அளவு வேணுமோ அதை விட சர்ப்ளஸா உங்களுக்குள்ள தேங்கிடும். அப்படி தேங்கி வரும்போது என்ன ஆகும்னா, நர்வஸ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பாழடைந்த தன்மை, நாம உணவுல இருக்கக்கூடிய அந்த உப்பிசம் அல்லது அந்த கேஸ்ட்ரிக் புளிப்பு தன்மை, அப்புறம் நாம இன்னைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம செய்த செயல்னால ஏற்பட்ட டாக்ஸிங். அந்த டாக்ஸிங் எப்படி வரும்? டென்ஷன்ல வரலாம், நீங்க அடுத்தவங்களை பத்தி பொறாமப்பட்டதுனால வரலாம், நீங்க அடுத்தவங்களை இழிவா பேசுனதுனால வரலாம், அடுத்தவங்க உங்களை இழிவா பேசுனதுனால வரலாம், அடுத்தவங்க உங்களை கண் போடுறதுனால வரலாம். ஸோ பல சூழ்நிலையில இந்த டாக்ஸிங் பாடியில வரலாம், நர்வஸ்ல வரலாம். இந்த டாக்ஸிங் இருக்கக்கூடிய காந்த சக்தியே தூக்கத்துல ஓடிச்சுன்னு வச்சுங்க, தீய கனவுகள் வரும், கெட்ட கனவுகள் வரும், அல்லது நல்ல கனவு வரலாம், கனவு வரலாம். ஆனா இந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த கனவு வராது. கனவு பொய் இல்லை, உள்ள இருக்கிறது தான் கனவா வருது. ஆனா இந்த காந்த சக்தி வர வர காந்த திணிவு அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்ப உடலும் ஆரோக்கியமா இருக்கும், மனமும் ஹெல்த்தியா இருக்கும், நம்ம சோலும் ஃப்ரெஷ்ஷா நல்ல துல்லியமா இயங்கும் நம்முடைய உயிர். அது எப்படிங்கிறத நாளைக்கு வேணா டைம் இருந்ததுன்னா எப்படிங்கிறத நான் சொல்றேன். சரி, இப்போ நாம இதை ஆரம்பிக்கலாம். ஸ்ட்ரைட்டா உட்காந்துடுங்க. முதல்ல மூலாதாரத்துல ஆரம்பிக்கணும். கொஞ்சம் மூலாதாரத்துல தவம் பண்ணணும். மூலாதாரம் தவம் செய்துட்டு மூச்சு இழுத்துட்டு துரியத்துக்கு வரணும். ஒரு 10 முறை நான் சொல்றேன், எங்கூடவே செய்து வந்தா போறோம். ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையட்டும். அமைதியாக அமர்ந்திருக்கிறோம். மூலாதாரம் நாம் அமர்ந்திருக்கும் இந்த அரங்கம் முழுமையும் நல்ல தெய்வீக பேராற்றலே நிரம்பி தூய்மையே சேவிக்கின்றன. அருட்பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம்,
ஆசானுக்கு வணக்கம். ஒடுங்கி நில்லுங்க, மூலாதாரத்துல உற்று கவனிங்க. இப்போ மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சு இழுக்கும் போது ஒரு வெள்ளி மாதிரி மேல கற்பனை பண்ணிட்டு போங்க. மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். 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 மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம். அப்படியே நில்லுங்க. துரியத்தையும் மூலாதாரத்தையும் சேர்த்து பாருங்க. ஒரு நேர்கோட பாருங்க. மூலாதாரத்துக்கும் துரியத்துக்கும் இடையில ஒரு நேர்கோட பாருங்க. உற்று பாருங்க. ஒரு கம்பி மாதிரி தெரியுதா பாருங்க. ஒரு கம்பி மாதிரி பாவலா பண்ணிக்கங்க. இப்போ மூச்சு இழுத்துட்டே உடல் முழுவதும் விரியணும். இப்ப அந்த கம்பியிலே மனசு வச்சிடுங்க. மூச்சை இழுத்துக்கொண்டே உடல் முழுவதும் விரிகிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவில் ஒடுங்குகிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே உடல் வரைக்கும் விரிகிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே சுழுமுனை கோடளவுக்கு ஒடுங்குகிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே உடல் வரைக்கும் விரிகிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவில் ஒடுங்குகிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே பிரபஞ்சம் வரைக்கும் விரிகிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவில் ஒடுங்குகிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே பிரபஞ்சம் முழுமையும் விரிகிறோம். விரிந்து செல்கிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவில் ஒடுங்குகிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே பிரபஞ்சத்தின் எல்லை வரைக்கும் விரிகிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவில் ஒடுங்குகிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே பிரபஞ்சம் வரைக்கும் விரிகிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவில் ஒடுங்குகிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே பிரபஞ்சம் முழுமையும் விரிகிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவில் ஒடுங்குகிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே பிரபஞ்சம் வரைக்கும் விரிகிறோம். அப்படியே நில்லுங்க. இந்த பிரபஞ்சத்துல விரிந்த பரந்த பெரிய கக்களம், எண்ணிலாத நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்தின் இடையேயும் தூய காந்த சக்தி, தூய காந்த சக்தி அப்படியே உங்க உடலே பாருங்க. உங்க உடலே பாருங்க. இந்த பேரிய கக்களத்தில்
நாமும் மிதந்து கொண்டிருக்கிறோம். பிரபஞ்ச பேரியக்க களத்தில் நாமும் மிதந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் அப்படியே பிரபஞ்சத்துக்கு போங்க. அப்படியே பிரபஞ்சத்துக்கு போங்க. அங்க இருந்துட்டே உங்க உடலை கவனிங்க. நல்லா பாருங்க. இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கமாக, பிரபஞ்சத்தின் ஒரு துளியாக, இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சக்தி திணிவாக, இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சக்தி பீடமாக நாம் இந்த பேரியக்க களம் மிதந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் அப்படியே உங்க உடம்புக்கு வாங்க. உங்க உடலுக்கு வந்துருங்க. உடலையே உற்று பாருங்க. நல்லா தெரியும் உங்க பாடி ஷேப். உடலை சுற்றியும் ஒரு காந்த அழுத்தம் இருக்கிறது தெரியும். அதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. உங்க உடல் வெளிப்பகுதி, தோல் பகுதி, இந்த தோல் பகுதியை சுற்றியும் ஒரு அழுத்தம் இருக்கும். அப்படியே இருங்க. மீண்டும் பிரபஞ்சத்தில் விரிஞ்சிடுங்க. அப்படியே விரிஞ்சு போங்க. நல்லா விரிஞ்சு போங்க. மீண்டும் உங்க உடம்பளவுக்கு ஒடுங்கி வாங்க. உங்க உடம்பளவுக்கு ஒடுங்கி வாங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையட்டும். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானே உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தாள் நீ சிறியோன் அவனை அறிந்தாள் நீ பெரியோன் அவனே ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது
நீக்கமர எங்கும் உள்ளது நீக்கமர. குரு வணக்கம். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோமற்றோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோமற்றோம். அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லாமை பொருளை அடைவதற்கு இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவின் சேர்க்கை. வந்த ஒரு உதவி குருவின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்த்தி வாழ்வோம். வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். 3 நிமிடம் போதும், 3 நொடி போதும் முழு முதற் பொருளை எய்துவதற்கு எட்டுவதற்கு. 3 நாள் நாம் இங்கே இருந்திருக்கிறது நம்முடைய அன்றாட பணியிலிருந்தும் தினமும் நாம் சந்திக்கின்ற எதிர்நோக்குகின்ற சூழல் மக்கள் இவை அனைத்திலுமிருந்து வெளியேறி இந்த 3 நாட்களும் நீங்கள் உங்கள் உள்ளேயே அமர்ந்து 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 உங்களின் உள் சாட்சாத்து குடிகொண்டிருக்கும் இறைவனை நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு சாதாரண நிலை அன்று. முற்காலத்தை எடுத்து பார்த்தோமேயானால் ரிஷிகள் ஞானிகள் ஓரிடத்தில் இருப்பதில்லை. அவர்கள் ஆங்காங்கு சென்று சுற்றி கொண்டிருப்பார்கள். சுற்றுவதற்கான காரணமே இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்த மகான்களின் ஆற்றல்கள் அங்கங்கு இருக்கும், அந்தந்த இடத்தில் இருக்கும், வாழ்ந்த இடத்தில் இருக்கும். அவர்கள் உடலை நீர்த்து சென்றிருக்கலாம் என்றாலும் அந்த ஊரின் மையத்தில், கருமையத்தில் இந்த உலகம் இருப்பது வரைக்கும் அந்த மகான்களின் ஆற்றல் நின்று கொண்டுதான் இருக்கும். அதை எடுத்துக்கொள்வதற்கும் அவர்கள் கருத்தை எடுத்துக்கொள்வதற்கும் ஆங்காங்கு சென்று கொண்டே இருப்பார்கள். அதே போன்றுதான் நாம் எல்லோரும் இங்கே குழுமி இருக்கிறோம். 3 நாட்கள்
உங்கள் உடல் இங்கே இருந்தது, மனம் இங்கே இருந்தது, உயிர் இங்கே இருந்தது. ஒரு க்ஷணம் போதும் உறைவதற்கு, உரையற்ற ஒன்றோடு உறைந்து கொள்வதற்கு. இந்த பகுதி, குமரி பகுதி, அத்தனை மகான்களையும் ஆற்றலையும் சுமந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி. இதில் ஒவ்வொரு மணலும் ஆன்மீகத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். இங்கு கரையும் காகம் ஆன்மீகத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். இங்கிருக்கும் செடிகள் கொடிகள் அனைத்தும், கடல் அலைகள் முதற்கொண்டு, பாறைகள் முதற்கொண்டு முழுமையான ஆன்மீகத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். நீங்கள் பெற்ற இந்த உணர்வுகள் இந்த கருமையத்தில் நிரந்தரமாக இருந்து கொண்டேதான் இருக்கும். நாம் 5 புலன்களோடும் மக்களோடும் உறவாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்தினால் சில நேரங்களில் விழிப்பு நிலையிலிருந்து நாம் தவறலாம். விழிப்பு நிலை தவறுவது மனிதனின் இயல்பு. விழிப்பு நிலையில் நிலைத்து நிற்பது ஞானியின் இயல்பு. மனிதர்கள் விழிப்பு நிலை தவற விடுவது நம்முடைய இயல்பு. அப்படி தவறினாலும் கூட உள்ளிருக்கக்கூடிய அந்த ஆர்வமும் உள்ளிருக்கக்கூடிய அந்த சக்தியும் மீண்டும் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அந்த உத்வேகத்தை கொடுக்க வல்ல ஒரு மேன்மையான சக்தியே இந்த 3 நாட்களிலும் நம்மிடம் உறைவாக இருக்கிறது. இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் பிரதிபலிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இதை பற்றிய ஒரு சிந்தனையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு கொடுக்கப்பட்ட சிந்தனைகள் அத்தனையும் ஆழமான சிந்தனைகளாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையோடு பின்னப்பட்ட சிந்தனைகளாக இருக்கும். தினமும் காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்குவது வரைக்கும் நீங்கள் எதை எதை சந்திக்கிறீர்களோ, என்னென்ன சிக்கல்களை சந்திக்கிறீர்களோ, அதை சார்ந்த சிந்தனையை கொடுத்திருப்பார்கள். இந்த சிந்தனை இன்னும் வலுவேறுவதற்கு அந்த சூழல் வரும் பொழுது, சிக்கல் வரும் பொழுது, அந்த மனிதர்களை சந்திக்கின்ற பொழுது, அந்த சூழலை எதிர்கொள்கின்ற பொழுது நீங்கள் இதை நினைந்தால் போதும், உங்கள் மனம் அப்படியே ஒரு அமைதி நிலைக்கு வந்துவிடும். மனம் அமைதி நிலைக்கு வந்துவிட்டால் சிக்கல் இல்லை. சிக்கல் மனம் உணர்ச்சி நிலையில் இருப்பதில்தான் சிக்கல். மனம் என்பது புறமனம். அது உணர்ச்சி நிலையில் இருப்பது வரைக்கும் சிக்கல் இருக்கும். சிக்கல் இல்லாததும் சிக்கல் இருக்கும். சிக்கலாய் இருப்பதும் சிக்கலாக தோன்றும். அது இயக்க நிலையின் இயக்க நிலை. மனம் அமைதி நிலைக்கு வந்துவிட்டால் அங்கு இருப்பு நிலையும் இருக்கும், இயக்க நிலையும் இருக்கும். அந்த இருப்பு நிலை இயக்க நிலைக்கு வந்து விட்டோமேயானால், அமைதி நிலைக்கு வந்து விட்டோமேயானால், சிக்கல் இல்லாத ஒன்றை சிக்கலாக நினைத்து கொண்டிருப்பது தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் என்று ஆண்டாள் கூறி அந்த வார்த்தையில் சென்றுவிடும். உண்மையில் சிக்கல் என்று வைத்துக் கொள்வோம். உண்மையான சிக்கலாக இருந்தால் அதற்கான தீர்வு உங்கள் உள்ளிருந்து பேசப்படும். எந்த சிக்கலும் தீர்வில்லாத சிக்கல் இல்லை. சிக்கலை அணுகும் முறையில் தான் சிக்கலாக சிக்கிக் கொண்டிருக்கிறோம். சிக்கலை நெருங்கும் பொழுதுதான் நாம் சிக்கலை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். தீர்வில்லாத சிக்கல் இந்த உலகத்திலும் எங்குமில்லை, இந்த பிரபஞ்சத்திலும் எங்குமில்லை. தீர்வு இருக்கும் இடம், ஒவ்வொரு சிக்கலின் தீர்வின் இருப்பிடம் அமைதி நிலை. ஒரு அமைதி நிலைக்கு நாம் வந்துவிட்டோமேயானால் அந்த சிக்கலை மட்டும் உங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் தீர்வு தானாக வந்துவிடும். தீர்வு வந்துவிட்டது, சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இல்லை. இதை எப்படி தீர்ப்பது என்ற ஒரு நினைப்பும் சிக்கலும் தேவையில்லை.
தீர்வு வந்துவிட்டால் அமைதி நிலை என்பது நம்மோடு மட்டும் இருக்கக்கூடிய நிலை அல்ல. உணர்ச்சி நிலை உங்களோடு இருக்கக்கூடிய நிலை, ஆழ்நிலை உங்களுடைய நிலை அல்ல. அமைதி நிலை நம்முடைய நிலை அல்ல. அந்த அமைதி நிலை இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கக்கூடிய நிலை, ஆழ்நிலை பரம்பொருளோடு இணைந்திருக்கக்கூடிய நிலை. உணர்ச்சி நிலை மட்டும் நம்முடைய நிலை. அமைதி நிலை வந்துவிட்டோமேயானால் அங்கு என்ன தீர்வு என்பது தெரிந்துவிட்டால் தீர்வை தீர்த்து வைப்பதற்கான மக்களையும் சூழலையும் பொருளையும் பார்த்து கொள்ளும் பொறுப்பை இயற்கை என்ற ஒரு பேராற்றல் எடுத்துக்கொள்ளும். இங்கு தேவை உங்கள் உறுதி, உங்கள் அச்சமின்மை. அச்சம் கூடாது யோகிகளுக்கு, சாதுகளுக்கு. அச்சம் எப்பொழுது வரும் என்றால், உங்கள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பொழுது, ஒன்றை எதிர்பார்க்கின்ற பொழுது, இன்னொருவரை வைத்து செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, இயற்கையை நம்பாத பொழுது அச்சம் நம்மிடம் குடிகொண்டிருக்கும். புறமனதில் இருப்பது வரைக்கும், உணர்ச்சி நிலையில் இருப்பது வரைக்கும் அச்சமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். நடுமனதுக்கு வந்து விட்டோமேயானால் அங்கு அச்சத்திற்கு இடமில்லை. மனம் உறுதிப்படத் தொடங்குகிறது. மனம் உறுதிப்படத் தொடங்குவதற்கான காரணமே, மனதின் அலைகளை கூறுவார்கள் விஞ்ஞானத்தில். புறமனதில் இருப்பது வரைக்கும் பீட்டா வேவ் என்றும், நடுமனம் வருகின்ற பொழுது அது ஆல்பா வேவ் என்றும், இன்னும் நடுமனதின் ஆழத்துக்கு செல்கின்ற பொழுது அது டீட்டா வேவ் என்றும், இன்னும் அந்த நடுமனதை தாண்டி உள்ளே செல்கின்ற பொழுது டெல்டா வேவ் என்றும் கூறுவார்கள். இங்கு 14க்கு மேலே செல்வது வரைக்கும் அச்சம் இருக்கும், உணர்ச்சி இருக்கும், கோபம் இருக்கும், கவலை இருக்கும். மனிதன் மனித தன்மையில் இருப்பதில்லை. மனிதன் மற்ற ஜீவன்களின் தன்மைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பான். மனிதன் மனிதனாக இருப்பதில்லை. பீட்டா என்ற மனநிலையிலிருந்து, புறமனதிலிருந்து நடுமனதுக்கு வருகின்ற பொழுது மனிதன் மனித தன்மையில் திரும்ப தொடங்குகிறார். நடுமனமும் அது ஒரு லேயர். அது தொடக்கத்திலிருந்து முடிவது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது 8லிருந்து குறைந்து கொண்டே செல்லும். 14லிருந்து 8 வரைக்கும் குறைந்து 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 வர 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 மனம் இன்னும் அமைதி 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 என்று இந்த அமைதியான நிலையில் பிரபஞ்சம் முழுமையும் ஊடுருவி இருக்கும். இந்த நிலை வருகின்ற பொழுது காந்த சக்தி, ஜீவகாந்த சக்தி. மனிதன் என்பது உடல் அல்ல. உடல் காட்சிக்கு தெரிகின்ற ஒரு பொருள். மனிதன் என்பது ஒரு பொருளும் அல்ல. அது ஒரு சக்தி நிலை, சக்தியின் திணிவு நிலை, சக்தியின் இயக்க நிலை. இந்த சக்தி ஜீவசக்தி, ஜீவகாந்த சக்தி. உணர்ச்சி நிலை வருவது வரைக்கும் இந்த சக்தி குறைவாக இருக்கும். அமைதி நிலை வருகின்ற பொழுது ஜீவகாந்த சக்தி அபரிவிதமாக இருக்கும். ஜீவகாந்தத்தினுடைய திணிவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஜீவகாந்தம் அதிகரிக்க 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 சிற்றறைகளின் உணர்ச்சி வேகம் குறைந்தும், மூளையிலிருந்து வெளியேறக்கூடிய அலையின் வேகம் குறைந்தும், இன்னும் சொல்ல போனால் உயிரின் இயக்க வேகமும் குறைந்து கொண்டிருக்கும். ரிமெம்பர் தட். நம்முடைய உயிர் சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் உணர்ச்சி வேகத்தில் இயங்கும் பொழுது வேகமாகவும், அமைதி நிலையில் இயங்கும் பொழுது மிதமாகவும், ஆழ்நிலையில் இயங்கும் போது மிக 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 மென்மையாக இயங்கிக் கொண்டிருக்கும். உயிரின் இயக்க வேகமும் குறையும். உயிரின் இயக்க வேகம் குறைய 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 பிரபஞ்சம் நம்மோடு இணைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இங்கு என்ன நினைக்கப்படுகிறதோ
அதை செய்விக்கும் பொறுப்பை இயற்கை எடுத்துக்கொள்கிறது. இந்த நிலை வருகின்ற பொழுது அச்சம் இல்லை. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இவை ஒரு சாதாரண வார்த்தைகள், கவிதைகள் அல்ல. ஒரு உணர்ந்த ஞானியின் வார்த்தைகள். தன்னை உணர்ந்தவனுக்கு அச்சமில்லை. அவன் எதை கண்டும் அஞ்ச வேண்டியதில்லை. ஏன்? அவன் வாழவும் இல்லை, அவன் சாகவும் இல்லை. அவன் இன்று இந்த இடத்தில் இருக்கிறான். இதை கூறுவதற்கு இயற்கை கூற்றுவிக்கிறது, கூறிக்கொண்டிருக்கிறான். அதோடு முடிந்து விட்டது. இந்த கூற்றுக்கு பிறர் கூறுகின்ற வார்த்தைகளுக்கும் அவன் அச்சவில்லை. ஏன்? கூறியதற்கு அவனும் பொறுப்பாளி அல்ல. கூற வைத்தவன் ஒருவன், கூறியவன் இவன். கூற வைத்தானாகவே கூறிக்கொண்டிருந்தான். எதிலும் அஞ்சுவதில்லை. அச்சமின்மை சாதுக்களுக்கு மிக 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 அவசியம். ஆக மனதின் தன்மையை உணர்ந்த நிலையில் நாம் வாழத் தொடங்கிவிட்டோமே ஆனால் இந்த வாழ்க்கை ஒரு பூங்காவனம். நாம் வாழ பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு க்ஷணமும் நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு க்ஷணத்திலும் நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை. இன்று நேற்றை நினைத்து இன்று வாழ்ந்து கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல. நாளையை நினைந்து இன்று கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருப்பதும் வாழ்க்கை அல்ல. இன்று காலை உண்ட உணவை நினைந்து மயங்கி நிற்பதும் வாழ்க்கை அல்ல. இன்று மதியம் கிடைக்கக்கூடிய உணவை நினைந்து ஏங்கிக் கொண்டிருப்பதும் வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை ஒவ்வொரு க்ஷணத்திலும் நாம் அந்த நிலையில் இருக்க வேண்டும். இதை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று கூறுவார்கள். இதை முற்காலத்தில் விழிப்பு நிலை என்று கூறுவார்கள். விழிப்பு நிலை பி ஹியர், இங்கே இப்பொழுது இருந்துவிடும். இப்பொழுது இங்கே இருக்க வேண்டும். இந்த க்ஷணத்தில் நாம் இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை வேறு எங்கும் தேடி கிடைப்பதும் இல்லை. எந்த புராணத்திலும் வாழ்க்கை இல்லை, எந்த வேதத்திலும் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறது. இதை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை எடுத்துக்கொண்டால் அன்றி, நீங்கள் உங்களை தேடி எடுத்துக்கொண்டால் அன்றி நம்முடைய வாழ்க்கையின் முழுமையை, முழு பரிமாணத்தை, வாழ்க்கையின் அன்பை, வாழ்க்கையின் முழு உருவத்தை, முழு தாற்பயத்தை நாம் அனுபவிக்க முடியாது. வாழ வேண்டும். வாழ பிறந்த ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். விழிப்பு நிலையில் நின்று வாழ வேண்டும். இந்த க்ஷணத்தில் இங்கு இருக்கிறீர்கள், அதோடு இந்த க்ஷணத்தை விட்டு விடுங்கள். இந்த க்ஷணத்தில் இருந்த அனுபவங்கள் அத்தனையும் இந்த க்ஷணத்தை சார்ந்தது. நாளை இந்த க்ஷணத்தை நினைந்து கொள்ளாதீர்கள். இந்த க்ஷணத்தில் நிற்கக்கூடிய நிலையில் நிரந்தரமாக இருந்து விட்டோமே ஆனால் ஒவ்வொரு க்ஷணமும் இறைவனின் க்ஷணம். ஒவ்வொரு நொடியும் இறைவன் உங்களின் உள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மூச்சினுள்ளும் இறைவனே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஹார்ட் பல்சினுள்ளும் இறைவனே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். உடல் வளர்ச்சியிலும் இறைவனே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறான். தூக்கத்தில், உறக்கத்தில், உண்ணும் பொழுது, உடுக்கும் பொழுது, உறங்கும் பொழுது, ஒவ்வொரு க்ஷணத்திலும் அவனே இருந்து கொண்டிருப்பதால் அவனை முழுமையாக அவனிடம் நம்மை சமர்ப்பணம் செய்து விடுகிறது என்று கூறுகிறதே பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்தின் கடைசி எல்லை சரண்டரிங். பக்தி மார்க்கம் கடைசியில் இறைவனிடம் தன்னை சமர்ப்பணம் செய்து கொள்கிறது. ஞான மார்க்கத்தின் தொடக்கம் சமர்ப்பணம். பக்தி மார்க்கத்தின் முடிவு சமர்ப்பணம். ஞான மார்க்கத்தின் தொடக்கம் சமர்ப்பணம். நீங்கள் உங்களின் உள்ளே உங்களை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். லீவ் தி ஈகோ. நீ என்பது ஆணவம். உன்னுள் இருக்கக்கூடிய உணர்வு என்பது அறிவு. இந்த ஆணவ நிலையை மாற்றிக்கொண்டு, அகங்கார நிலையை மாற்றிக்கொண்டு, சதா உணர்வு நிலையிலேயே நின்று 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 செய்து வந்தோமேயானால் இந்த வாழ்க்கை ஒரு பிரகாசமான வாழ்க்கை. வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு செய்தியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரண குடிகாரனிலிருந்து அப்துல் கலாம் வரைக்கும்,
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செய்தியை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு குடிகாரனின் குழந்தை குடிகாரனை தன்னுடைய வாழ்க்கை மாடலாக எடுத்துக்கொள்கிறது. ஒரு அப்துல் கலாமை எத்தனையோ மாணவர்கள் ஒரு மாடலாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு வேதாத்ரி மகரிஷியை அவருடைய சீடர்கள் தன்னுடைய வாழ்க்கை முன்னோடியாக பயோனியர் எடுத்துக்கொள்கிறார்கள். உங்களை சார்ந்தவர்கள் ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொள்கிறார்கள். உங்களை உங்கள் பேர குழந்தைகள் முன்னோடியாக எடுத்துக்கொள்கிறார்கள். உங்கள் ஒவ்வொரு அசைவையும் அவர்கள் கண்காணிக்கிறார்கள். உங்கள் உடைகளை கண்காணிக்கிறார்கள். உங்கள் வார்த்தைகளை கண்காணிக்கிறார்கள். நீங்கள் கூட இந்த உடலை விட்டு சென்று விடலாம். ஆனால் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவதில்லை. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செய்தியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் உண்மை செய்தியில் வாழ்ந்தோமே ஆனால் நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்கு உண்மையை மட்டுமே நாம் கொடுக்க முடியும். உண்மை செய்தியாக நாம் வாழ்ந்தோமே ஆனால் செய்தியை சொல்வதல்ல, செய்தி சொல்வதற்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை. செய்தியை செய்ய வேண்டும். செய்திகள் செய்து காண்பிக்கப்பட வேண்டும். வார்த்தைகள் வாழ்வதற்காக, வார்த்தைகள் பரிமாறுவதற்காக அல்ல. தத்துவம் நம்முடைய வாழ்க்கைக்காக, தத்துவம் பரப்புவதற்காக அல்ல. தத்துவம் பேசுவதற்காக அல்ல, தத்துவம் வாழ்வதற்கு. யோகம் கற்பிப்பதற்காக அல்ல, கற்றுக்கொண்டு அந்த நிலையில் வாழ்வதற்கு. நாம் ஒவ்வொருவரும் ஒரு முன்னோடியாக, ஒரு உண்மையின் முன்னோடியாக, ஒரு உதாரண புருஷர்களாக, ஒரு உணர்வின் நிலையாக, ஒரு விழிப்பு நிலையின் தோற்றமாக, ஒரு விழிப்பு நிலையின் காரணகர்த்தாவாக புத்தர் ஒருமுறம் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். சற்று அமர்ந்திருக்கிறார். அந்த ஊர் மக்கள் இன்னும் வரவில்லை. ஒரே ஒருவர் மட்டும் வந்தார். அவர் ஒரு கலைஞர், சிற்பங்களை செதுக்கக்கூடிய கலைஞர். அவர் எத்தனையோ சிற்பங்களை செதுக்கி இருக்கிறார். புத்தர் அமர்ந்திருக்கிறார், கண்களை மூடி. இவர் புத்தர் என்றவருக்கு தெரியவில்லை. அவரிடம் சென்று அவரை தொடுகிறார். அது ஒரு உடல் என்று கண்டுபிடித்து விட்டார். புத்தர் கண்களை திறந்தார். இந்த கலைஞர் அவரிடம் கேட்கிறார், நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? புத்தர் சிரித்தார். பதில் கூறவில்லை. நீங்கள் தேவலோகத்தில் இருந்து வந்திருக்கிறீர்களா? அதற்கும் அவர் பதில் கூறவில்லை. நீங்கள் தேவலோகத்தில் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைஞரா? அதற்கும் அவர் பதில் கூறவில்லை. இவர் ஆர்வம் இன்னும் 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 பெருகிக் கொண்டிருக்கிறது. அந்த முகம் ஒரு சாந்தமான முகம். அதன் மூக்கின் வடிவங்கள் ஒரு அற்புதமான வடிவங்கள். முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யம், தேஜஸ் எங்கும் இவன் பார்த்ததில்லை. இவன் மீண்டும் ஆர்வத்தில் கேட்கிறான், நீங்கள் யார் என்று. புத்தர் நான் ஒரு கௌதம புத்தன் என்று சொல்லவில்லை. அவர் கூறிய வார்த்தைகள் இன்னும் என்னுடைய காதில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நான் ஒரு விழிப்பு நிலை. நான் ஒரு விழிப்பு நிலை. I am the awareness. I am the awareness. நாம் ஒவ்வொருவரும் இந்த விழிப்பு நிலையின் உதாரணமாக வாழ்ந்தோமே ஆனால் இந்த உலகம் ஒரு மென்மையான பூங்காவனமாக, எங்கும் சிக்கல் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் வாழ முடியும். இன்று மனித இனம் வாழவில்லை. மனித இனம் இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறது. மனித இனம் வாழ்க்கையின் தடுமாற்றத்தை கடந்து எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. மனிதன் வாழ பிறந்த மனிதன் வாழாமல் ஏங்கி செத்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு க்ஷணமும் செத்து கொண்டிருக்கிறான். உடல் இருப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. உண்டுவது உறங்குவது மட்டும் வாழ்க்கை அல்ல. இனவிருத்தி செய்வது மட்டும் வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை இவை அனைத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு உணர்வு நிலை, ஒரு மென்மையான உணர்வு நிலை.
இந்த உணர்வு நிலை வேற எங்கோ இருக்கிறது அல்ல, உங்களின் உள்ளிருக்கக்கூடிய இறைமையே அந்த உணர்வு நிலை. உங்கள் உள்ளிருக்கக்கூடிய உண்மை உணர்வை, உள்மை, உள் இருக்கக்கூடிய இறைமை. உண்மை என்பது உள்மை, உள் இருக்கக்கூடிய இறைமை. அந்த இறைமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொள்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். அதை உணர்வதற்கான வாய்ப்பையும் வசதிகளையும் உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்கள் ஆத்மா உங்களை அறிவதற்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் தான் உங்கள் ஆத்மாவுக்கு தடையாக இருக்கிறீர்கள். உங்கள் ஆணவம் தான் தடையாக இருக்கிறது. உங்கள் போலி கற்பனை தான் தடையாக இருக்கிறது. நீங்கள் தான் உங்களுக்கு தடையாக இருக்கிறீர்கள், வேறு எதுவும் தடையில்லை. உண்மையை நீங்கள் உற்று கவனித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தடை வேறு எதுவும் இல்லை, நீங்கள் தான். உங்கள் கற்பனை, உங்கள் போலி, நீங்களாக கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம், நீங்களாக கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் பொருளாதாரம், உங்கள் அதிகாரம், உங்கள் சோசியல் ஸ்டேட்டஸ், இவை அனைத்தும் மாயை. இந்த உலகம் உங்களை பற்றி கவலைப்படவில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்படுவதற்கு நேரமும் இல்லை. நீங்கள் தான் பிறர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு மயக்கத்தில் இருக்கிறீர்கள். And nobody bothers about you. And nobody look at you. நீங்கள் ஒரு பயத்தில், ஒரு கற்பனையில், ஒரு மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உணர்வுக்கு தடை நீங்கள் மட்டும்தான். உங்களை உங்களிலிருந்து உங்களால் விலக்க முறிந்தால், உங்கள் ஆணவத்தை உங்கள் உண்மை நிலையிலிருந்து விலக்க முடிந்தால், உங்கள் ஆணவம் அகற்றப்பட்டு விட்டால், blessed are the poor in spirit, there is the kingdom of heaven. பைபிள் அற்புதமாக கூறுகிறார் இயேசுபிரான். உங்கள் ஆணவத்தை உங்கள் ஆத்மாவிலிருந்து நீங்கள் அகற்றிவிட்டால் போதும், இறைவனை நீங்கள் தேட வேண்டியதில்லை. இறைவனை நீங்கள் தேட வேண்டியதே இல்லை. இறைவன் எங்கோ இருக்கிறான் என்றில்லை. எங்கோ சுத்த வெளியோ அல்லது எந்த வெளியோ இருப்பது என்பதில்லை. அது சாட்சாத் உங்களின் உள் பரிபூரணமாக இருந்து உங்களுக்காக உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புத பொக்கிஷம். And it is really waiting for you. உங்கள் ஆத்மா, உங்கள் சொரூபம் உங்களுக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்யும் வேலை உங்கள் ஆணவத்தை மட்டும் உங்களிடமிருந்து அகற்றிவிட்டால் போதும். ஆணவம் எந்த ரூபத்திலும் வெளிப்படலாம். உடல் இருப்பது வரைக்கும் ஆணவம் வெளிப்படலாம். ஆகவே உடலை துறக்க வேண்டும். உடலை துறப்பது என்பது சாவு அல்ல. மனதளவில் உடலில் இருக்கக்கூடிய உணர்வுகளில் இருந்து வெளிவர வேண்டும். துறவு மிக மிக அவசியம் மனிதனுக்கு. உறவு அதைவிட அவசியம். உலக உறவுகளை துறந்துவிட்டு இறை உறவுகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இறைவனை துறந்தால் உலகம் உறவு கொள்ளும். உலகத்தை துறந்தால் இறைவன் உறவு கொள்வான். எதை துறக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. உறவு இரண்டு பக்கமும் இருக்கிறது. உலகத்திலும் உறவு இருக்கிறது, சொந்தத்திலும் உறவு இருக்கிறது, 5 இந்திரியங்களிலும் உறவு இருக்கிறது, உடலாலும் உறவு இருக்கிறது, மனதாலும் உறவு இருக்கிறது. உயிரால் உள்ள உறவு இறை உறவு. இறைவனும் உள்ளே உறவாடி கொண்டுதான் இருக்கிறான். உயிரின் உள்மையத்தில், ஒவ்வொரு சிற்றறையின் உள்மையத்தில், ஒவ்வொரு உயிர் துகளின் உள்மையத்தில் நம்முள் சாட்சாத் இறைவன் உறவாடி கொண்டிருக்கிறான். சதா நேரமும் உறவாடி கொண்டிருக்கிறான். அவன் உறவாடாத நேரம் இல்லை. இந்த உலகத்தின் உறவு கூட சில பல காலத்தை பொறுத்து இருக்கலாம். சில காலங்களில் மட்டுமே நீங்கள் இந்த உடலோடு உறவாடி கொண்டிருக்கலாம். 5 இந்திரியங்களோடு உறவாடி கொண்டிருக்கலாம். இறைவன் அவ்வாறு அல்ல. நீங்கள் பிறந்தது முதற்கொண்டு இந்த உடலை விட்டு நீத்து செல்வது வரைக்கும், ஏன் நீத்து சென்ற பிறகு கூட
தன்னுடைய பயணம் தொடங்கிய காலம் முதற்கொண்டே உங்களிடம் உறவாடி கொண்டுதான் இருக்கிறான். எந்த உறவு வேண்டும் என்பதுதான் கேள்வி. எதை துறக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. இப்பொழுது அவனை துறந்து விட்டீர்கள், உலகத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தை துறந்து விடுங்கள், அவன் தானாக வெளிப்பட்டு விடுவான். துறவு மனதை சார்ந்தது, துறவு அனுபவத்தை சார்ந்ததல்ல. நீங்கள் அனுபவியுங்கள் முழுமையாக. அனுபவித்த முடித்தவுடனேயே விட்டுவிடுங்கள். அனுபவத்தை உங்களிடம் சுமந்து கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் கொண்ட அனுபவத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். இதையே உங்களுடைய கலாச்சாரம் என்றும் பண்பாடு என்றும் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அனுபவத்திற்கு மட்டும், அனுபவம் சுமப்பதற்காக அல்ல. அது உணவாகட்டும், மியூசிக் ஆகட்டும், கலையாகட்டும், உடல் உறவாகட்டும், சொந்த பந்தங்களாகட்டும், ஏன் ஆத்ம நிலையாக கூட ஆகட்டும், அனுபவங்களாகவே நின்று விடட்டும். அனுபவத்தை சுமந்து இருக்காதீர்கள். அனுபவத்தை சுமக்க விட்டுவிட்டால் அப்பொழுதே துறவு உங்களிடம் கைகூட தொடங்கிவிடும். துறவு என்பது தனித்த நிலை ஒன்றுமல்ல. நீங்கள் குளிக்கிறீர்கள், அந்த குளித்து முடித்த பிறகு நீரின் உறவை விட்டு வந்து விடுகிறீர்கள். இது துறவு. இந்த குளித்ததையே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அது உறவு. உறவு என்பது ஒரு பொருளோடு அல்லது மக்களோடு ஏற்படக்கூடிய அனுபவத்தின் சுமை. ஒரு அனுபவத்தின் சுமை உறவு. இந்த சுமையை விட்டுவிட்டோமேயானால் துறவு. நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அனுபவியுங்கள், சுமக்காதீர்கள். சுமந்தால் உறவு, சுமக்கவில்லை என்றால் துறவு. உலகம் இல்லாமல் மனிதன் இல்லை. உணவு இல்லாமல் உடலும் இல்லை. உணவு வேண்டும், உணவுக்காக அல்ல வாழ்க்கை, வாழ்க்கைக்காக உணவு. உறவில் உறவில் நிலைப்பதற்காக உடல், இறைவனை உணர்வதற்காக மனம், இறைவனை சுமந்து கொண்டிருப்பதற்காக உயிர், அன்பை பாராட்டுவதற்காக, அன்பை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகம். நேர்மாறாக பார்க்கிறோம். இப்பொழுது அன்பை இந்த உலகத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். நான் அன்பை இந்த உலகத்தில் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறேன். இந்த உலகம் இருப்பதே உங்கள் அன்பை கொடுப்பதற்காக. இன்று நீங்கள் இந்த உலகத்தில் அன்பை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், கிடைக்கப் போவதில்லை. அன்பு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பொருள், அது எடுக்கக்கூடிய பொருள் அல்ல. அன்பு உங்களிடம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அன்பு கொடுக்கப்படக்கூடிய பொருள். அதை நீங்கள் தேடினால் கிடைப்பதில்லை. வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். வாழ்க்கை வாழ வேண்டும். வாழ்வதற்காக பிறந்திருக்கிறோம். என்றாலும் புலன்கு வழியாக, சஞ்சித கர்மம், பிராரப்த கர்ம வழியாக பல்வேறு நிலைகளில், பல தன்மைகளில், பல மக்களோடு, பல நிகழ்ச்சிகளோடு நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதால் இந்த வாழ்க்கையில் சில சிக்கல்களை நாம் சந்தித்துக் கொண்டும் இருக்கிறோம். சிக்கலை தீர்ப்பதற்கு ஒரே வழி, உங்களின் உள்ளே, உங்கள் அமைதியின் உள்ளே, உங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய நிலையின் உள்ளே நீங்கள் உங்களை தக்க வைத்துக் கொண்டால் போதும். இறைவன் உங்கள் உள்ளிருந்து உங்களை பிரகாசிக்க வைத்துக் கொண்டிருப்பான். இறைவன் எங்கோ இல்லை, அது எந்த நேரமும் உங்களிடமிருந்து மலரலாம். இட்ஸ் a happening. நீங்கள் அவனை அடைய முடியாது, அவன் உங்களை அடைவான். நீங்கள் அவனை அடைவதற்கு நீங்கள் எத்தனித்தால் நீங்கள் அடைய இயலாது. நீங்கள் உங்களை தயார் மட்டும் படித்துக் கொண்டிருங்கள். உங்கள் பாத்திரத்தை மட்டும் தயார்படுத்திக் கொண்டிருங்கள். உங்கள் பாத்திரத்தை மட்டும் இறைவன் பிராபகம் செய்வதற்கு, இறைவன் ஊடுருவதற்கு உங்கள் பாத்திரத்தை மட்டும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பாத்திரம் தயாராக இருந்தால் எந்த நேரத்தில் அவன் மலர்வான் என்பதே நமக்கு தெரியாது. Keep the soul, the mind, the body fit to play the godness. இறைவன் விளையாடும் அரங்கமாக, தகுதியான அரங்கமாக இந்த உடலையும் மனதையும் உயிரையும் நாம் பக்குவப்படுத்தி வைத்தால் போதும். பக்குவப்படுத்துவதுதான் ஆன்மீகம்.
இறைவன் விளையாடுவதற்கு உங்களை பக்குவப்படுத்துவதுதான் ஆன்மீகம். எந்த ஆன்மீகமும் இறைவனை காண்பிக்க இயலாது. இறைவனை யாராலும் காண்பிக்க இயலாது. இறைவன் மட்டும்தான் இறைவன் தகுதி படைத்தவர்களுக்கு காண்பிக்க முடியும். ஆன்மீகம் உங்களை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு பட்டறை, ஒரு வர்க்ஷாப். இங்கு தேவை உங்களுடைய முயற்சி. ஒரு குரு வழியை காண்பிக்கலாம், ஒரு குரு கையை கொடுக்கலாம், ஒரு குரு உங்களை அழைத்து செல்லலாம். நீங்கள் தான் செய்ய வேண்டும். ஒரு சாதகன் தீவிரமான சாதகனாக இல்லாமல் இருந்தால் சாதகத்தின் எல்லையை எய்த முடியாது. இங்கு தேவை ஒரு தீவிரம், ஒரு தீவிரத்தன்மை வேண்டும். ஒரு தீவிரத்தன்மை இல்லாது நம்முடைய மனதை, புறமனதை கடக்க இயலாது. புறமனம் எங்கும் அழைத்து செல்லக்கூடிய தன்மையுடையது. காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை வழிமறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. மனம் உங்களை செல்ல விடாது. உங்கள் தீவிரத்தன்மை மட்டுமே, உங்கள் வைராக்கியம் மட்டுமே உங்கள் மனதை கடந்து செல்வதற்கான ஒரு பாதையாக அமைய முடியும். குரு வழியை காண்பிக்கலாம், குரு கையை பிடித்து அழைத்து செல்லலாம். செல்லக்கூடிய நீங்கள் செல்பவனாக இருக்க வேண்டும். இங்கு தேவை அபியாசம் மட்டும்தான், ஆழமான சிந்தனை மட்டும்தான். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சிக்கலும் அத்தனை துன்பமும் ஒரு படியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த துன்பங்களும் சிக்கலும் இல்லையானால் படி இல்லை. ஒவ்வொரு படியும் உயர்வின் படிகள். ஒவ்வொரு துன்பமும் அதன் மேல் நீங்கள் செல்ல வேண்டும். அதை சாதித்து செல்ல வேண்டும், அதை தாண்டி செல்ல வேண்டும், ஒவ்வொன்றையும் கடந்து செல்ல வேண்டும். இங்கு தேவை வைராக்கியம், இங்கு தேவை மனோசக்தி, இங்கு தேவை அச்சமின்மை, இங்கு தேவை உறுதியான நம்பிக்கை. இவை அத்தனையும் உங்களிடம் கொண்டிருந்தால் இந்த பிறவியில் நீங்கள் உங்களின் உள்ளே பிரவேசிக்க முடியும். இது கடினமான விஷயம் அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் உரித்தான விஷயம். ஒவ்வொரு மனிதன் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இறைவன் நம்முள் சாட்சாத்திருந்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்கள் காணாத வரைக்கும் அது வார்த்தை, கண்ட பிறகு அது மௌனம். காண்பது வரைக்கும் வார்த்தை, கண்ட பிறகு அது மௌனமாகிவிடும். மோனிகள் அதிகமாக இருப்பதற்கு காரணமே கண்டுவிட்டார்கள், தேடல் இல்லை. தேட வேண்டிய பொருளை தேடி எடுத்து விட்டார்கள். இனி எதையும் தேட வேண்டியதில்லை. நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், நாம் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் சுத்தவெளியை தேடிக்கொண்டிருக்கிறோம். சுத்தவெளி தேடி கிடைப்பதில்லை. சுத்தவெளி சாட்சாத் உங்களின் உள் அப்படியே குடிகொண்டிருக்கிறது. அது உங்களின் உள் பிரவேசிப்பதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்த வேண்டும். அங்கு தடையாக இருப்பது நீங்கள் மட்டும்தான், உங்கள் வாழ்க்கை அல்ல. ரிமெம்பர் தட் நாட் யுவர் பர்த், நாட் யுவர் ஹஸ்பண்ட், நாட் யுவர் வைஃப், நாட் யுவர் சில்ட்ரன், and not your education, not your job. எதுவும் தடையல்ல, நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தடை. உங்கள் தடைகளை நீங்கள் வென்றீர்கள் என்றால் இறைவன் உங்கள் உள்ளிருந்து பிரகாசமாக வெளிப்படுவார். 3 வார்த்தைகள் கூறுவார்கள் சமஸ்கிருதத்தில். அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய. அசத்தோமா சத்கமய, சத்தோமா சத்தின் அசைவு நிலை, அசைந்திருக்கக்கூடிய சத் மனம். அசைந்திருக்கக்கூடிய மனம் அசையாத இருப்பு நிலைக்கு செல்ல வேண்டும். ஜோதி அறிவு ஜோதி, தமசோமா அறிவு ஜோதி விளங்க வேண்டும். மிருத்யோமா அமிர்தம் கமய. அமிர்தம் கமய என்றால் மீண்டும் பிறவாமை, இறப்பு இல்லை.
இறந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் மீண்டும் இரவாத நிலைக்கு செல்ல வேண்டும். இந்த மூன்றும் தான் மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாங்கு. இந்த மூன்றும் உங்களிடம் சாட்சாத் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு தடை உங்களுடைய மனம் மட்டும், இங்கு தடை உங்களுடைய எண்ணம் மட்டும், இங்கு தடை உங்கள் எண்ணத்தை மட்டும் நீங்கள் வென்றுவிட்டால் வேறு எதுவும் அல்ல. ஒன்லி யுவர் தாட், ஒன்லி யுவர் மைண்ட். தி ஈகோ இஸ் தி மைண்ட், தி ப்ராப்ளம் இஸ் தி மைண்ட். எதிராளி உங்களுடைய மனம், எண்ணம் மட்டும். எண்ணத்தை மட்டும் கடந்து விட்டால் போதும், இறைவன் உங்கள் உள்ளிருந்து சிரிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எண்ணத்தை மட்டும் வெல்வதற்காக முயற்சி எடுங்கள். தடைகளை தடையாக நினைக்காதீர்கள். எதுவும் தடை அல்ல. அனைத்தும் தடையாக நிற்பது அத்தனையும் உங்கள் தடையின் நீங்கள் அதன் மேல் நடந்து செல்லக்கூடிய படியாகத்தான் இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் மட்டும்தான் மாறப்பட்டு கொண்டிருக்கிறது. புரிதல் திறன் நம்மிடம் முழுமையாக வேண்டும். One who knows not that knows not is a fool. ஒரு டாயிசம் என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது. நாம் இங்கு ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி என்று கூறுவது போல இங்கே சைனா, இங்கு இந்த பகுதிகளில் ஒரு தத்துவ நிலை இருக்கிறது. அதை டாயிசம் என்று கூறுவார்கள். One who knows not that knows not is a fool. One who knows that knows not is innocent. One who knows not that knows is sleepy. One who knows that knows is a master. You follow him. எது எது தெரியவில்லை என்பது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறானே அவன் முட்டாள், அவனை விட்டு விடுங்கள். எது தெரியவில்லை என்று தெரிந்து தெரியாமல் இருக்கிறானே அவனை எழுப்புங்கள். he is innocent. அவனுக்கு அறிவுரை கூடுங்கள். One who knows that knows not. எது எது தெரிந்தும் தெரிந்ததை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறானே அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், அவனை எழுப்புங்கள். One who knows that knows is a master. One who knows that knows. எது எது தெரியுமோ தெரிந்ததில் தெரிந்து நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறானே அவன் ஒரு வாழ்க்கை வழிகாட்டி, அவனை பின்தொடர்ந்து செல்லுங்கள். நீங்கள் உங்களின் வழிகாட்டி, நீங்கள் உங்களின் உள்ளிருக்கக்கூடிய வழிகாட்டி. Know the knows of your own knowing. உங்களின் உள்ளிருக்கக்கூடிய உங்களை நீங்கள் தேடி எடுத்துக்கொள்ளுங்கள். தடையாக இருப்பது எண்ணங்கள் மட்டுமே தான். உங்கள் புரிதல் திறனை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த செய்தி யார் கூறினாலும், யார் வாயிலிருந்து வந்தாலும் அதன் உண்மை செய்தி எது என்பதை மட்டும் எடுத்துக்கொள்பவன் அறிவாளி. கூறுபவன் அல்ல. கூறக்கூடிய கருத்தின் பொருள் என்ன என்பதை, அது மருமகளாகட்டும், மாமியாராகட்டும், கணவனாகட்டும், யார் வேண்டுமானாலும் ஆகட்டும், அவர் என்ன கருத்தில் கூறுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தோமே ஆனால் உண்மை தெளிவுக்குள் நாம் செல்ல முடியும். எண்ணங்கள் மட்டும்தான் இறைவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பேரியர். எண்ணத்தை வெல்லுங்கள், மனதை வெல்லுங்கள். இறைவன் உங்களின் உள்ளிருந்து பிராவிகட்டும். இறைவன் உங்களின் உள்ளே பிரவேசம் செய்யட்டும். இறைவன் விளையாடும் திரு தலமாக இந்த உடல், உங்கள் உடல் விளங்கட்டும். இறைவனின் சிற்சபையாக, பொற்சபையாக நீங்களும் விளங்கி ஞான நிலை பெற்று இந்த உலகத்துக்கு வழிகாட்ட எல்லாம் வல்ல இறையருளும் நமது குரு அருளும் எம்மோடு இணைந்த சித்தர்களின் பேராற்றலும் உங்களுக்கு என்றென்றும் வழிகாட்டட்டும், காப்பாயிருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நேர உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும்
இங்கு அமர்ந்திருக்கும் அத்தனை யோகிகளுக்கும் வாழ்நாள் முழுமையும் அமையட்டும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இங்கு அமர்ந்திருக்கும் அத்தனை யோகிகளுக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் வாழ்நாள் முழுமையும் அமையட்டும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் இங்கு அமர்ந்திருக்கும் அத்தனை யோகிகளுக்கும் வாழ்நாள் முழுமையும் அமையட்டும்.